இதுக்கு பேர் முடக்குவாதம் என்று ஒரு பெயர் இருக்கிறது. உறுப்பையே செயல்படாமல் செய்வது. இது கை காலில் தான் அதிகமாக வரும். இரத்தத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்தி மூளையில் அவை போய் மோதி மோதி மூளை நரம்பு மண்டலங்களிலே ஒரு இரத்தக்கட்டு ஏற்படுகிறது. முதலில் மறுக்கும், அதற்கு பிறகு உணர்விழந்து போகும், அதற்கு பிறகு அந்த கை செயல்படாது. அதை காதில் விடுகின்ற பொழுது மணிக்கட்டு என்று சொல்லக்கூடிய விரல் வரலும் ஓட்டங்கள் ஏற்பட ஆரம்பிச்சுவிடும். அப்பொழுது கை அவர்களுக்கு சரியாக வந்துவிடும். அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். யோகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உலகத் தமிழர்களுக்கும் அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்று நமது சேனலில் பக்கவாதத்தை பற்றி பேசுகின்றோம். இந்த பக்கவாதம் என்பது மிகவும் கொடுமையான நோய். இருக்கிற வாதங்களிலேயே எத்தனையோ வாதங்கள் இருக்கின்றன. இதுக்கு பேர் முடக்குவாதம் என்று ஒரு பெயர் இருக்கிறது. உறுப்பையே செயல்படாமல் செய்வது. இது கை காலில் தான் அதிகமாக வரும். இது யாருக்கெல்லாம் வருகின்றது என்றால், பிரஷர் என்று சொல்லக்கூடிய அழுத்தம், மன அழுத்தம், இரத்தத்தினுடைய வேகம், இதய துடிப்பு, வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்கள், சிலருக்கு அடங்காத பிள்ளை ஏற்படுகிறது, சிலருக்கு மனதுக்கு பிடிக்காத வாழ்க்கை ஏற்படுகிறது. இப்படி அவர்களுக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் பிடிக்கவில்லை என்று அதையே பிடிக்காத ஹோட்டலில் போய் சாப்பிடணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைந்து விடுகிற பொழுது அவர்கள் வேதனையை சொல்ல முடியாமல் தனக்குள்ளேயே போட்டு புதைத்து புதைத்து அவை இரத்தத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்தி மூளையில் அவை போய் மோதி மோதி மூளை நரம்பு மண்டலங்களிலே ஒரு இரத்தக்கட்டு ஏற்படுகிறது. அந்த இரத்தக்கட்டிலிருந்து மூளையிலிருந்து நம்மளுடைய தண்டுவடத்திலே 6 விதமான வாழ்வுகள் இருக்கின்றன. இரத்தங்கள் போய் வருவதற்காக நம்ம குழாய் பைப் மாதிரி வச்சிங்களேன். அதில் அடைப்பு ஏற்படும் போது புடனியிலிருந்து உங்களுடைய முதுகுத்தண்டு வழியாக கை சப்பைக்கு அந்த ரத்தம் வராது. அப்போ ரத்தம் வராத பொழுது அந்த இடத்தில் முதலில் மறுக்கும் பொழுதே நீங்கள் உஷாராயிடணும். நமக்கு வேலை காட்டுது, சீக்கிரம் அதுக்கான மருத்துவத்தை நாம் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். முதலில் மறுக்கும், அதற்கு பிறகு உணர்விழந்து போகும், அதற்கு பிறகு அந்த கை செயல்படாது. இதற்கு மூளையில் கட்டிவிடும். அந்த கட்டியை நாம் உடைக்க வேண்டும். அந்த இரத்தம் மூளையிலிருந்து சரளமாக கையினுடைய கை நுனி வரலும் வருவதற்கான ஒரு வேலையை நாம் செய்துவிடும். நம் கையில் எப்படி அடிபட்டு விட்டால் ஒரு தைலத்தை போட்டு நீவினால் அந்த இரத்தக்கட்டை எப்படி கரைகிறதோ அதுபோல் மூளையில் போய் நாம் நீவ முடியாது. அப்படிப்பட்ட மருத்துவ முறைகள் இன்றைக்கு இன்னும் சரியான முறையில் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆங்கில மருத்துவத்தில். அதற்கு நிரந்தர தீர்வு அவர்களிடம் இல்லை. அது அவர்களுக்கும் தெரியும். ஒரு நோய் 2 நோய் அல்ல, பல நோய்களுக்கு காரணம் அந்த வைத்திய முறை அப்படி. ஆனால் அது தேவை நமக்கு. அது அவசரத்துக்கு நாம் எடுத்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் இந்த மாதிரி பொதுவாக செய்யக்கூடிய நிரந்தர தீர்வு சித்த வைத்தியத்தில் உண்டு. நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், இதற்கென்று ஜீவசக்தி மூளைகளும் மிதமான உஷ்ணத்தை மூளை நரம்பை பாதிக்கவும் கூடாது, பாம்பும் சாகக்கூடாது, குச்சியும் ஒடிக்கூடாது என்று சொல்வார். அப்படிப்பட்ட மூளைகள் உண்டு. அந்த மூளைகளுடைய சாறை முறையான முறையில் அதை பதப்படுத்தி அதை காதில் விடுகின்ற பொழுது காதினுடைய இரத்த நாளங்கள் மூலமாக மூளைக்கு சென்று மூளையிலே நாம் பிசியோதெரபி போல் நீவ முடியாது. மூளையை கையை தான் நீவ முடியும். ஆனால் முதலில் ரத்தம் மூளையிலிருந்து வந்தால் தானே கை சரியாகும். மூளைக்குள் இருக்கக்கூடிய இரத்த கட்டுக்களை இந்த மூலிகை கரைத்து படிப்படியாக 6 வாரத்திலிருந்து 12 வாரங்களுக்குள், அந்த வாரம் ஒரு முறை தான் அதை விட வேண்டும். விடுகின்ற பொழுது அந்த இரத்த அடைப்புகள் அங்கு உடைகின்ற பொழுது, விலகுகின்ற பொழுது இரத்தம் படிப்படியாக புடனிக்கு வரும், பிறகு கைப்பட்டைக்கு வரும். அப்படியே உங்களுடைய முட்டி வரையிலும் கையினுடைய மணிக்கட்டு என்று சொல்லக்கூடிய விரல் வரலும் ஓட்டங்கள் ஏற்பட ஆரம்பிச்சுவிடும். அப்பொழுது கை அவர்களுக்கு சரியாக வந்துவிடும். இது 3 மாதத்தில் 6 மாதத்துக்குள் சரி செய்ய முடியும். அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இதுதான் தீர்வாக சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது மூளையில் ஏற்படுகிறது. அதனால்தான் அந்த கை சரியாக வருவதில்லை. மூளையில் இருக்கக்கூடிய இரத்தக்கட்டுகளை உடைக்காமல் இந்த நோயை சரி செய்ய முடியாது. அதற்கு நேரடியான ஒரு கரண்டு வைப்பதைப் போல அந்த காதுக்குள் இந்த மூலிகையை பயன்படுத்துகின்ற பொழுது பக்கவாதங்கள் விரைவாக சரியாகிவிடும். அதனால் பயப்படாமல் இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி பிரச்சனை இருப்பவர்கள் ஸ்கிரீன் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு செய்து முன் அனுமதி பெற்று நீங்கள் அந்த நோயை தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி, சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகை தேவி நாராயண் நமஸ்துதே.